ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருக்குட்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஃபிஷ் ஃப்ரை தான் சொல்ல போகிறேன். ஆனால் மேரினேஷன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாவல் மீன் ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாவல் மீனை நல்லா உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1.5 ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மேரினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாவல் மீன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல முள்ளு நிறைய இருக்காது, சென்டர்ல மட்டும்தான் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை மேரினேட் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிடணும். மைதா மாவு 2 ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காகவும் காரத்துக்காகவும் சேர்த்துக்கோங்க. அது கூட அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஒரு 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 4 பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நீங்கள் இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விடாமல் அப்படியே ஃபிஷ்ஷை போட்டு ட்ரையாக அப்படியே மேரினேட் பண்ணுங்கள். தண்ணி விடாமல் மேரினேட் பண்ணும்போது ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியோட அது நல்லா ஊறி நல்லா மேரினேட் ஆகிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மீனில் நான் சொன்ன மாதிரி சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன், மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மேரினேட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் கூட விட்டு நான் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒவ்வொரு ரெண்டு மீனாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, தோசை தவாவில் போட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.